இருக்கும் சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு குட் மார்னிங். என்ன காலையில் அலாரம் அடித்த உடனே 5 நிமிஷம் அப்படியே ஸ்னூஸ் பண்ணி அப்படியே கை காலெல்லாம் முறுக்கி விட்டுட்டு அறக்க பறக்க எழுந்திரிச்சு ஃபோனை கையில் எடுத்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸோ வாட்ஸ்அப்போ பார்த்து சும்மா எல்லாத்தையும் கடகடன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு, அப்பா இன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்குல்ல, எப்படி இந்த வேலையெல்லாம் முடிக்க போகிறோம், இப்போவே தலையெல்லாம் வலிக்குது தானே. உங்கள் நேரத்தெல்லாம் நான்லாம் அதிகமாகலாம் எடுக்க மாட்டேங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினமும் வேஸ்ட் பண்ணுற டைமை எப்படி ஒரு செம்ம மாசான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலான்னு இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நேற்று மாதிரி தான் நானும் கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க பேசுவேன், ஏன்னா அது என்னோட ஸ்டைலுங்க. என்னாலெல்லாம் பொறுமையாக அவனா அப்படிலாம் பேச முடியாது, வேகமாக தான் பேசணும். ரெண்டாவது கொஞ்சம் நான் வேகமாக பேசினா தான் இந்த நீங்கள் காலையில் காலேஜுக்கு போகணும், ஒர்க்குக்கு போகணும், உங்களுக்கு நிறையா வேலை இருக்குல்ல, அதே மாதிரி என் வீடியோவை நீங்கள் ஸ்பீடு வச்சு பார்த்தீங்கன்னா சத்தியமாக புரியாது. ஸோ கொஞ்சம் நார்மலாகவே வச்சு பாருங்கள், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோன்ற விஷயத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொசைட்டியில் எதை தேடிட்டுருக்கோம்? பணம், காசு, சொத்து, சுகம், கரெக்டாக? ஆனால் உங்கள் எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் தினமும் காலையில் ஒருத்தர் கரெக்டாக ஒரு பெரிய தொகையை டெபாசிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். எல்லாருக்குமே ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா அதை உங்களுடைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். சரி, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவனுக்கு எப்போவுமே காசு இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் ஒரு அன்லக்கி புலம்பிகிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் அவன் முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேங்க்கோட மேனேஜர் நின்னார். அதாவது அவர் கடவுள் அனுப்பினது. அவன் கடவுள் அந்த மேனேஜர் மூலமாக ஒரு செம்ம ஆஃபர் கொடுத்தாரான். தம்பி, இன்னையிலேருந்து காலையில் உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நான் கரெக்டாக 86,400 rupees, அதாவது 86,400 ரூபாயை காசை உன் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவேன். ஆனால் இதில் ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன், இந்த காசை நீ 1 டேக்குள்ளே, அதாவது இந்த போட்டதுலேருந்து அது நைட்டு 12 o'clock நீ செலவு பண்ணிடணும். அடுத்த நாளைக்கு இதை கேரி ஃபார்வர்டு கொண்டு போக முடியாது. அதாவது இதை நாளைக்கு வச்சுக்கலாம், நீ பேலன்ஸ் வச்சுக்க கூடாது. 2வது பாயிண்ட் என்ன சொன்னார் தெரியுமா? நீ செலவு பண்ணாமல் மிச்சம் வைக்கிற காசு அன்னைக்கு நைட்டே அது 12 o'clock அப்புறம் ஆட்டோமேட்டிக்கமாக காணா போயிடும். அதாவது 0 பேலன்ஸ் வந்துடும். அடுத்த நாள் மறுபடியும் அதே 86,400 rupees வந்துடும் அப்படின்னு சொன்னான். ஆளுக்கு பயங்கர சந்தோஷம். அவனுக்கு சந்தோஷத்துக்கு தலகாலே புரியல. என்னடா அது, நம்ம கூட அப்படித்தானே இருக்கும். யாராவது டெய்லி இப்படி காசு போறேன்னு சொன்னா அவனுக்கு சேம் ஃபீலிங் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே காசு வந்த உடனே எழுந்தான். எப்படி செலவு பண்ணுறதெல்லாம் தெரியாமல் கண்ணாம்பின்னைக்கு செலவு பண்ணான். ஷாப்பிங் போனான், சாப்பிட்டான், என்னென்னலாம் பண்ணுமோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சான். நைட்டுக்குள்ளே எப்படியாவது காசு காலி ஆக்கணும்னு சொல்லிட்டு தலைகீழா நின்று 12 o'clock எல்லா செலவும் முடிச்சிட்டான். நீங்கள் சொல்கிறது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுல்ல, நம்மக்கிட்டலாம் கொடுத்தா வேறு மாதிரி செமன் பண்ணுவோன்னு சொல்லுவீங்களே, இருக்கட்டும். செகண்ட் டே என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துச்சு. மத்தியானமாக எழுந்து செலவு பண்ணிக்கலாம், வெறும் 86,400 ரூபா தானே அப்படின்னு அவன் தூங்கிட்டான். சாயந்தரம் அவன் எழுந்து செலவு பண்ண ஆரம்பிச்சான். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அவன் அக்கௌண்ட்டில் பார்த்தா இன்னும் 30,000 ரூபாய் மிச்சம் இருக்குது. டக்குன்னு கிளாக்கை 12 அடித்தோடனே அந்த 30,000 ரூபாயும் அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு, அதாவது காணா போயிடுச்சு. அவனுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுங்க. ஐயோ, 30,000 ரூபாய் ஆச்சே, நம்ம ஒன்றுமே காசே இல்லாமல் இருந்த நமக்கு இந்த காசு இப்படி போயிடுச்சே அப்படின்ட்டு. நீங்கள் நிறையா பேர் நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி பேசுறது என் காதில் கேட்குது. அடடா, இவெல்லாம் என்ன மனுஷன், எங்கள் கிட்டலாம் 8,86,400 ரூபாய் கொடுத்தாலே நாங்கள் 12 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் செலவு பண்ணிடுவோம், இவெல்லாம் என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி விடுங்க, அவன் ஒரு கேரக்டர், விட்டுருங்க, கதை இல்லையா, அதை கேட்டு தான் ஆகணும். 3வது நாள்லேருந்து அவன் ரொம்ப கரெக்டாக 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக பிளான் பண்ண ஆரம்பித்தான். காலையில் சீக்கிரமாக எழுந்து இந்த 86,400 ரூபாயை எவ்வளவு அழகாக செலவு பண்ணலான்னு அழகாக அவனுடைய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அவனுடைய லைஃப்பை அவன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். அவனுடைய லைஃப்பை ரன் பண்ணிட்டு சூப்பராக வாழ ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்போ இதிலிருந்து நம்ம என்னத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொன்ன கதை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது தானே? இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேங்க் மேனேஜர் நமக்கு மட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்ம அசிஸ்டண்ட் கூட வச்சு செலவு பண்ணுவோம்.
அப்படி நீங்க நினைக்கிறீங்க தாங்க. ஹலோ, அப்படி ஒரு பேங்க் மேனேஜர் உங்க லைஃப்லயும் இருக்காரு. யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தான் கடவுள். இல்லைன்னா இயற்கையினோட சொல்லிக்கலாம், நேச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 86,400 ரூபான்றது வேற எதுவும் இல்லைங்க. காலையில உங்களுக்கு கிடைக்கிற 86,400 செகண்ட்ஸ், அதாவது 24 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு, அதாவது 24 hours இன்ட்டு 60 hours, அதாவது போட்டு பாருங்க, இன்ட்டு 60 seconds போட்டு பாருங்க, என்ன வருது? 86,400 seconds வருதா? அதுதாங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தினமும் காலையில எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற இந்த 86,400, அதாவது 86,400 செகண்ட் நம்ம எப்படி செலவு பண்றோம்? காலையில எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் 3,003, அதாவது எப்படி சொல்லலாம், 3,600 செகண்ட் அந்த வந்து இன்ஸ்டா ரீல்ஸ், இல்லை யாருக்கா லைக் போடுறது, குட் மார்னிங் அனுப்புறது, வெத்தா மெசேஜ் பண்றது, இல்லை ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துக்கிறது, அதுக்கு வேஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு பக்கத்து சீட்டுக்காரன் ஏன் மேனேஜர் பக்கத்து சீட்டுக்காரன் ஏன் லீவ் போட்டான், மேனேஜர் ஏன் வந்து நம்மளை முறைச்சி பார்த்தான், ஏன் அந்த பொம்பளை அந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கு, ஏன் நம்ம பொண்டாட்டி நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு என்ன கன்றாவி செஞ்சு வச்சாலும், இப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு 10,000 செகண்டை வேஸ்ட் பண்ணிடும். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ உட்காந்து தேவையில்லாத மொக்க போட்டுக்கிட்டு நெகட்டிவான காசிப் பார்த்துக்கிட்டு, இல்லை யூடியூப்ல இப்போ இருக்கிற இந்த காசிப்லாம் கேட்டு 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 ஒரு 25,000 செகண்ட்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணிடும். நைட்டு 12 மணிக்குள்ள அந்த நாள் முடியும் போது உங்கள் டைம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். அந்த செகண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப கேட்க முடியுமா? சரி சார், நேற்று யூஸ் பண்ணாத ஒரு 2 hours அதை வந்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, இந்த சொசைட்டியில் யாருக்கிட்டையாவது நம்மளால கேட்க முடியுமா? முடியாதது இல்லை. பணம் போனால் சம்பாதிக்கலாம், ஆனால் டைம் போனால் நீ இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் கூட காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காசு போனால் துடிக்கிறோம், ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணா அதை பற்றி கவலையே பட மாட்டோம். சும்மா தானே இருக்கேன், போயிட்டு போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சும்மா இருக்கேங்க, அதான் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொசைட்டியில் இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க வச்சிருக்க பணம் கிடையாது, அவங்க தங்களுடைய டைமை எப்படி மேனேஜ் பண்ணி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வயசான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான். எலான் மஸ்க்குக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாதாரண மனுஷனுக்கானாலும் சரி, எனக்கானாலும் சரி, எல்லாருக்கும் கிடைக்கிறது அந்த 86,400 செகண்ட்ஸ் தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? இன்னைக்கு காலையில நீங்க எழுந்துட்டீங்க, நான் கொடுக்குற ஒரு ஸ்மால் சேலஞ்ச் என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் டைம் அக்கௌண்ட்டில் இந்த செகண்ட்ஸ் யாருக்காகவும் தேவையில்லாத நெகட்டிவிட்டிக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அடுத்தவங்களை பற்றி காசிப் யாராவது பேச போறீங்களா, உடனே நோ சொல்லிடுங்க. ஏன் அக்கௌண்ட்லேருந்து 500 ரூபாய் மைனஸ் ஆகிடுன்னு நினச்சிட்டு அங்கேருந்து டக்குன்னு மூவ் ஆகிடுங்க. ஒரு வேளை அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட போகிறீங்களா? வேண்டவே வேண்டாம். இல்லை, இந்த நைட்டுக்குள்ளே நான் முடிக்க போகிறேன்னு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்கள் டைமை நீங்கள் மதிக்க ஆரம்பித்தா இந்த சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடும். கையில் இருக்கிற கடிகாரத்தை பாருங்கள், டைம் ஓடிக்கிட்டே இருக்குதானே? இன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கிற இந்த 86,400 செகண்ட்ஸை செம்ம மாசா யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் அதே 86,400 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க? யார் எங்கே போனால், யார் என்ன பேசினா, யூடியூப்பில் என்ன நடக்குது, யார் உள்ளே போனால் இந்த வீடியோ முடிச்சு அங்கே பார்க்கலாமா, அந்த வீடியோ முடிச்சு இந்த பார்க்கலாமா, இந்த மாதிரி காசிப் பார்த்தோ காசிப் பேசியோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அழுவானே, எதுக்கு மன உளைச்சலாவானே, இவங்க எப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படணுமே. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த செகண்ட்லேருந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக மாற்றுங்க. நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க. ஒவ்வொரு செகண்டையும் எத்தனை க்ரோர்ஸ் கொடுத்தாலும் திரும்பி வாங்க முடியாது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெறித்தனமான சூப்பரான நாளாக இருக்கணும். உங்களுடைய 86,400 செகண்ட்ஸை இன்னைக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல்ல நிலைமையில செலவு பண்ணுங்கள், ஒரு செகண்டோட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நாளைக்கு மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.